இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். யூனிட் 2 பார்ட் A 1 mark questions. Find out the appropriate synonym for the underlined words. Underlined words ஓட synonyms என்னன்னு கேட்டிருக்காங்க. synonymsனால் மீனிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், she spent the afternoon pruning roses. ப்ரூனிங்கோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ட்ரிம்மிங். ப்ரூனிங்னா ட்ரிம்மிங். செகண்ட் ஒன், the blood loss and lack of food made her dizzy. டிஸியோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, shaky. தேர்ட் ஒன், we are caught in the storm and got drenched to the skin. drenched மீனிங் பார்த்தீங்கன்னா பி, soaked. நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் த அப்ராப்ரியேட் ஆன்டனிம்ஸ் ஃபார் த அண்டர்லைன்ட் வேர்ட்ஸ். அண்டர்லைன்ட் வேர்ட்ஸோட அப்ராப்ரியேட் ஆன்டனிம்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் ஒன், ஐ எம் கிளாட் யூ கேம். கிளாடோட ஆன்டனிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, சேட். ஃபிஃப்த் ஒன், தே செட் அப் த கேம்ப் ஆன் த வேர்ஜ் ஆஃப் த டெசர்ட். வேர்ஜோட ஆன்டனிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, சென்டர். வேர்ஜோட ஆப்போசிட் வந்து சென்டர். சிக்ஸ்த் ஒன், காமேஸ்வர் ரிசீவ்ட் எ மெடல் இன் ரிவார்ட் ஃபார் ஹிஸ் பிரேவரி. பிரேவரியோட ஆன்டனிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, கவர்டைஸ். Next, choose the correct answer. Seventh question, the house which was visited by the man dash. Man visit பண்ண house வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரிமைன் அன்சேஞ்சு. எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் அதே மாதிரியே இருந்துச்சு. எய்த் ஒன், the visitor came back to the house because he dash. ஆன்சர் ஆப்ஷன் சி, was looking for his lost youth. அவர் இழந்த யூத் ஸ்டேஜை பார்க்குறக்காக தான் வந்து அந்த ஹவுஸுக்கு திரும்ப வந்திருக்காரு. நைன்த் ஒன், த விசிட்டர் கிஃப்டட் த டேஷ் டு த லிட்டில் கேர்ள். விசிட்டர் வந்து அந்த லிட்டில் கேர்ளுக்கு என்ன கிஃப்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அயன் கிராஸ். நெக்ஸ்ட், ரைட் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். கொஸ்டினில் கொடுத்துருக்க வேர்ட்ஸோட ஃபுல் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க. டென்த் ஒன், ஐ வில். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஐ வில். 11th ஒன், காண்ட். காண்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா cannot. 12th ஒன், வாசன்ட். வாசன்ட்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வாஸ் நாட். வாஸ் நாட்டை தான் வந்து வாசன்ட்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே கொஸ்டின்ஸ் எல்லாம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்லேருந்து கொடுத்துருக்காங்க. 13th ஒன், என் மொபைல் ஃபோன் இஸ் டேஷ் ரேடியோ. இங்கே டூ திங்ஸை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ட்ரெண்டியர் தேன். 14th ஒன், நோ அதர் கேர்ள் இன் த கிளாஸ் இஸ் டேஷ் ரேகா. இது வந்து பாசிட்டிவ் டிகிரி, அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வரும், ஆஸ் டால் அஸ். நோ அதர் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ் இஸ் ஆஸ் டால் அஸ் ரேகா. 15th ஒன், இந்தியா ரிஜிஸ்டர்ட் இட்ஸ் டேஷ் மெடல் டேலி இன் டோக்கியோ ஒலிம்பிக் 2020. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹையஸ்ட். நெக்ஸ்ட், ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இங்கே கொஞ்சம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ணிவிட்டு கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். 16th ஒன், பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். இந்த லைன்ஸ்லேருந்து ரைமிங் வேர்ட்ஸை எழுதணும். ஃபஸ்ட்டு 2 லைனில் இருக்க லாஸ்ட் வேர்ட்ஸ் ஃப்ரெண்ட், எண்ட், இது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸ். தென் 3rd லைன் அண்ட் 4th லைனில் இருக்க ஃபோ, க்ரோ, இது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸ். ஆன்சர் வந்து ஃப்ரெண்ட், எண்ட் அண்ட் ஃபோ, க்ரோ. இதான் வந்து கிவன் லைன்ஸில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸ். 17th ஒன், வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த ஸ்டான்ஸா. கிவன் ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு, எண்டு ரெண்டும் ஒரே ரைமில் முடியுது. ஸோ அதை வந்து ஏன்னு எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட் லைனோட ரைம் ஸ்கீமை வந்து ஏன் டெனோட் பண்ணுவோம். தென் செகண்ட் ஒன்னோடது ஏ. தென் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோ அண்ட் 4th ஒன் வந்து க்ரோ. ரெண்டும் ஒரே மாதிரி முடியுது. ஸோ இதை வந்து பின்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏபிபி. நெக்ஸ்ட், 18th ஒன், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் த டைட்டில் ஆஃப் த போயம் எ பாய்சன் ட்ரீ. எ பாய்சன் ட்ரீ போயமோட டைட்டிலில் உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெர்சோனிஃபிகேஷன். 19th ஒன், ஃபைண்ட் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இன் த ஃபாலோயிங் லைன். கிவன் லைனில் உள்ள அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். லைன் பாருங்கள். அண்ட் ஐ சண்ட் இட் வித் ஸ்மைல்ஸ். இந்த சண்டு அண்ட் ஸ்மைல்ஸ் இது ரெண்டும் தான் வந்து
alliterated words. Both consonants வந்து சேம் சவுண்டில் இருக்குது. சண்ட் ஸ்மைல்ஸ் ரெண்டும் எஸ்ன்னு தான் வருது. ஸோ இது ரெண்டு தான் alliterated words. Next, choose the correct answer. 20th question. The poet was still angry with his dash. Answer option A, friend. Poet வந்து இன்னுமே யார்கிட்ட கோபமாக இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. 21. The poet compares wrath with dash. Poet வந்து ஆங்கரை எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. Answer option A, tree. 22. The tree was watered in dash. Answer option A, tears. Tree வந்து watered by tears. 23. The teacher in Margie school was dash. Margie ஸ்கூலில் உள்ள டீச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, மெஷன். மார்கியோட ஸ்கூலில் உள்ள டீச்சர் பார்த்தீங்கன்னா மெஷன். 24. மார்கி வாஸ் டேஷ் இயர்ஸ் ஓல்டு. மார்கியோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 11. 25. டாமி ஃபவுண்ட் த புக் இன் த டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அட்டிக். டாமி புக்கு எங்கே ஃபைண்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அட்டிக்கில். 26. மார்கி ஆல்வேஸ் டேஷ் ஸ்கூல். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹேட்டட். மார்கி எப்போவுமே ஸ்கூலை வெறுத்தாங்க. 27. த கண்ட்ரி இன்ஸ்பெக்டர் கேவ் மார்கி அண்ட் டேஷ். கண்ட்ரி இன்ஸ்பெக்டர் வந்து மார்கிக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆப்பிள். 28. மார்கி ஹேட் டு ரைட் டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட் இன் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜியோகிராஃபி. மார்கி வந்து டெஸ்ட்டுக்கு மேலே டெஸ்ட்டு எதில் எழுதிட்டு இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜியாகிரஃபி சப்ஜெக்டில். 29. இன் ஓல்டன் டேஸ் த ஸ்கூல் வாஸ் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இன் அ ஸ்பெஷல் பில்டிங். ஓல்டன் டேஸில் வந்து ஸ்கூல் வந்து ஸ்பெஷல் பில்டிங்கில் இருந்துச்சு. 31. ஹூ ரோட் அபவுட் த ஓல்டு புக் இன் த டைரி. ஆன்சர் ஆப்ஷன் டி, மார்கி. மார்கி தான் வந்து ஓல்டு புக்கை பற்றி அவங்க டைரியில் எழுதினாங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். 31. வாட் டிட் த விசிட்டர் ஹைட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. விசிட்டர் வந்து ஜாக் ஃப்ரூட் ட்ரீயில் என்ன மறைச்சி வச்சுருந்தாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், த விசிட்டர் ஹேட் ஹிடன் அண்ட் அயன் கிராஸ் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. விசிட்டர் வந்து அயன் கிராஸை வந்து ஜாக் ஃப்ரூட் ட்ரீயில் மறைச்சி வச்சுருந்தாரு. 32. வாட் வாஸ் த லோக்கல் சூப்பர்ஸ்டிஷன் அபவுட் ட்ரீஸ். ட்ரீஸை பற்றின லோக்கல் பீப்புளோட மூட நம்பிக்கைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், எ பிளெஸிங் ரெஸ்ட் ஆன் த ஹவுஸ் where the shadow of the tree falls was the local superstition about trees. ட்ரீயோட ஷேடோ எங்கே விழுதோ அங்கே தான் ஹவுஸோட பிளெஸிங்ஸ் எல்லாம் இருக்குது. இதுதான் ட்ரீயை பற்றின லோக்கல் சூப்பர்ஸ்டிஷன். 33. வாட் வாஸ் த ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வித். ஓல்டு ஹவுஸ் வந்து எதால் கட்டிருந்தாங்க கேட்டிருக்காங்க. ஆன்சர், த ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வித் சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட். சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட்னால ஓல்டு ஹவுஸ் வந்து கட்டியிருந்தாங்க. 34. why did the visitor return to his old house. விசிட்டர் வந்து ஏன் அவங்க பழைய வீட்டுக்கு திரும்ப வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், த விசிட்டர் ரிட்டர்ன் டு ஹிஸ் ஓல்ட் ஹவுஸ் இன் சர்ச் ஆஃப் ஹிஸ் மெமரிஸ் ஆஃப் ஓல்ட் டேஸ் பை கோயிங் பேக் டு த பிளேசஸ் ஆஃப் ஹிஸ் யூத் அண்ட் சைல்ட்ஹுட். விசிட்டர் வந்து அவரோட யூத் அண்ட் சைல்ட்ஹுட்டில் உள்ள மெமரிஸை தேடி அந்த ஓல்ட் ஹவுஸுக்கு வந்தார். நெக்ஸ்ட், ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோஸ். போயமோட லைன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் 1 or 2 சென்டென்சஸில். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். 35. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், whom does I refer to. இந்த போயம் லைனில் ஐங்கிறத எதை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், I refer to the poet William Blake. ஐங்கிறது poet William Blake ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் பி, how did the anger of the poet come to an end. பொயட்டோட ஆங்கர் வந்து எப்படி எண்டுக்கு வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், the anger of the poet came to an end when he told the anger to his friend. அவங்க ஆங்கரை வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அந்த ஆங்கர் எண்டுக்கு வந்துச்சு. அதில் ஏ பாருங்கள். how did the poet feel in the morning. poet வந்து
மார்னிங் அப்போ எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த லைன்ஸை வச்சு எழுதணும். இந்த மார்னிங் glad I see my foe outstretched beneath the tree. மார்னிங் வந்து கிளாடாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா the poet felt glad in the morning. நெக்ஸ்ட் பி, who is the foe referred to here? இங்கே ஃபோங்கிறது யார் ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், the foe referred here is the person on who the poet anger with. poet வந்து யார் மேலே கோபமாக இருக்காரோ அவர் தான் ஃபோன் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் 37. ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டஸ் இட் ரெஃபர்ஸ் டு? இந்த லைன்ஸில் இட் எதை ரெஃபர் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், இட் ரெஃபர்ஸ் டு ஆங்கர், தட் இஸ் பர்சனிஃபைடு டு த பாய்சன் ட்ரீ. நெக்ஸ்ட் பி, வாட் டஸ் ஆப்பிள் சிக்னிஃபை? ஆப்பிள் எது சிக்னிஃபை பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஆப்பிள் இண்டிகேட்ஸ் ஆங்கர். ஆங்கர் தான் வந்து ஆப்பிள் இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் 38. இந்த லைன்ஸ்லேருந்து கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு இஸ் இட் வாட்டர்டு? இதில் இட்டுங்கிறத ஆங்கரை டெனோட் பண்ணுது. ஆங்கர் எப்படி வளர்ந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஆங்கர் இஸ் வாட்டர்ட் பை ஃபியர்ஸ் இன் த நைட் அண்ட் டியர்ஸ் இன் த மார்னிங். ஆங்கர் வந்து நைட் டைமில் ஃபியர்ஸாகவும் மார்னிங் டைமில் டியர்ஸாகவும் வளர்ந்துச்சு. நெக்ஸ்ட் பி, வாட் டஸ் இட் ரெஃபர்ஸ் டு? இட் எதை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், இட் ரெஃபர்ஸ் டு ஆங்கர். நெக்ஸ்ட் பார்ட் பி, செகண்ட் ரோமன் லெட்டர், ஷார்ட் ஆன்சர். 39. bring out any two differences between your school and மார்கி ஸ்கூல். மார்கி ஸ்கூலுக்கும் உங்கள் ஸ்கூலுக்கும் 2 டிஃப்ரென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. நான் இங்கே 3 எழுதியிருக்கேன், நீங்கள் எனி 2 எழுதினா போதும். ஆன்சர், மார்கி ஸ்கூலில் டீச்சர் வந்து மெஷின். ஸோ டீச்சர் இஸ் அ மெஷின். இங்கே யுவர் ஸ்கூலுக்கு பதிலாக மை ஸ்கூல்னு எழுதியிருக்கேன். என்னோடய ஸ்கூலில் டீச்சர் இஸ் அ ஹியூமன் பீயிங். இது வந்து ஃப்யூச்சரில் இருக்கனால இது மிஷின் போட்டிருக்கோம். இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கனால ப்ரெசென்ட்டில் டீச்சர்ஸ் வந்து ஹியூமன் பீயிங் தான். ஸோ ஹியூமன் பீயிங் அந்த லெசன் வந்து படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். புக்ஸ் ஆர் நாட் இன் பிரிண்டட் ஃபார்ம். புக்ஸ் வந்து பிரிண்டட் ஃபார்மில் மார்கி ஸ்கூலில் இல்லை. அதுவே மை ஸ்கூலில் புக்ஸ் ஆர் இன் பிரிண்டட் ஃபார்ம். புக்ஸ் வந்து பிரிண்டட் ஃபார்மில் இருக்குது. தென் மார்கி ஸ்கூல் வந்து ஸ்கூல் இஸ் அட் ஹோம். ஸ்கூல் வந்து வீட்டிலே இருந்துச்சு. மை ஸ்கூலில் ஸ்கூல் இஸ் இன் த ஸ்பெஷல் பில்டிங். ஸ்கூல் வந்து ஸ்பெஷல் பில்டிங்கில் இருந்துச்சு. 40. why was மார்கி சர்ப்ரைஸ்டு டு see the old book? மார்கி வந்து ஓல்டு புக்கை பார்த்து ஏன் ஆச்சரியப்பட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், மார்கி வாஸ் சர்ப்ரைஸ்டு டு see the old book because all the stories were printed on paper. மார்கி வந்து ஓல்டு புக்கு பார்த்து சர்ப்ரைஸ் ஆனாங்க. ஏன்னா ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து பேப்பரில் பிரிண்ட் ஆகிருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்ட் சி, தேர்ட் ரோமன் லெட்டர், ரைட் இன் டீட்டெயில். 41. narrate the story I can't climb trees anymore in your own words. உங்கள் ஓன் வேர்ட்ஸில் ஐ can't climb trees anymore கதையை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர், I can't climb trees anymore is an exciting short story by Ruskin Bond. The story underlines a very basic feature of her life, searching the memories of old days by going back to the places of childhood and finding those people once were part of our everyday life. It brings back the nostalgia that has been forgotten with the passage of time. Bond comes down to the city of Dehra from Missouri. He understands that many of his friends might have moved to other cities in the pursuit of career or otherwise. He moves to his grandmother's bungalow. He had spent a lot of time with her, especially during summer vacation. After her death, the bungalow was sold to someone else. Bond doesn't know who owns it now, but he still remembers the trees. Some of them were planted by him. He observes the familiar trees and other things while losing himself in a flood of memories. Soon a girl aged around 12 comes to the gate and asks him the reason for staring at her home. Bond says that once this house belonged to him. The girl, understanding his feelings, invites him inside. Bond comes in by climbing the wall in the remembrance of his childhood days. They both sit on a bench beneath the mango tree. Bond says that he loves the jackfruit tree. He placed a cross on it which was brought by his grandfather from Germany, who fought the World War II. The girl insists him to climb the tree to look for it.
but Bond knows that he is no more a kid of that era, so he refuses to climb the tree. The girl, brimming with the energy of growing years, climbs up the tree and brings down a rusted iron cross. It was the same cross Bond had placed there. The girl gives it to him, but Bond refuses to take and says before leaving that he came here to find the lost youth, not the cross. 42. Describe how his anger kept growing. அவரோட கோபம் எப்படி வளர்ந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்: The poet confessed that when he was angry with his enemy, he did not reveal his anger to his enemy. He feared that if he expressed his anger to him, his enemy would do harm to him. So he suppressed his anger. Day and night he shed tears thinking about the ill or the injustice that had been caused by his enemy to him. Thus, he watered the tree of anger with his tears, allowing the anger to grow. He also aroused his anger with his false smiles and cunning tricks towards his enemy. Since the poet kept his anger within himself and had his own fears and tears, his anger kept growing every day. 43. Describe Margie's mechanical teacher and her classroom in your own words. மார்கியோட மெக்கானிக்கல் டீச்சரையும் அவளோட கிளாஸ் ரூம் பற்றி உங்கள் ஓன் வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர்: Margie's mechanical teacher is a machine. It had a large screen on which all the lessons were shown and questions were asked. It had a slot in which students had to put their homework and test papers. Margie had to write her answers in a punch code, and the mechanical teacher calculated the marks in no time. Margie's school was in her house. She did not have any classmates. She learned geography, history, and arithmetic. She had regular days and hours for school. Her schoolroom was right next to her bedroom. The mechanical teacher always turned on at the same time every day, except Saturday and Sunday, because her mother said that little girl learned better when they learned at regular hours. Next part D, 4th Roman letter activity. Write a letter to your friend describing your ancestral house. உங்கள் ancestral house பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னைக்கு லெட்டர் எழுதுறீங்களோ அந்த டேட் போட்டுக்கோங்க. அப்புறம் எந்த பிளேஸ்லேருந்து எழுதுறீங்களோ அந்த பிளேஸ் நேம் எழுதிக்கோங்க. லெட்டர் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது ஹாய்னு போட்டு அந்த பர்சனோட நேம் டினோட் பண்ணணும். Hi Priya, I hope that you are fine. I went to my paternal grandparent house in this holiday. Their house is located near the river. The house was built traditionally with solid block of granite, and there was a special place designed for granary. It is round, walled, shaped structure with a conical roof that in the past was built for food storage and seed preservation. The house is built with some precautions to prevent from flood. Different fruitful trees and plants were planted around the house, and some plants had lovely flowers. Small birds, squirrels, had a friendly relation with my grandparents because they feed the little creatures every day and they won't hurt it. Even the peacocks come in front of house and dances without fear. Did you know I saw a newborn squirrel and its nest inside grandparents' house? I enjoyed the nature beauty of the river from the house. Some economical activities such as fishing and boating were held there. In the leisure time, we went to shore fishing. It was quite awesome. I just shared a few things about ancestral house, but still there are many things to know and share. I would share the leftover things in the next letters. If there are anything to share, do write me. Bye. Yours friendly, Preeta. Address and envelope to Priya, 43, KK Complex, Coimbatore. இது மாதிரி உங்கள் ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ் பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதிக்கோங்க. இங்கே யுவர்ஸ் ஃப்ரெண்ட்லி கீழே உங்களோட பேர் போடணும். நீங்கள் தான் லெட்டர் எழுதுறது, ஸோ உங்கள் பேர் எழுதணும். தென் அட்ரஸ் அந்த என்வலப்பில் யாருக்கு எழுதுறீங்கிறத எழுதணும். நான் ஃபஸ்ட்டு எங்கள் ஹாய் பிரியான்னு எழுதியிருக்கேன். ஸோ பிரியாவுக்கு தான் லெட்டர் எழுதுகிறேன். அதனால பிரியாவோட நேம் போட்டு அவங்க அட்ரஸ் வந்து எழுதணும்.
ஒர்க் புக் சேனலோட பிளேலிஸ்ட்டில் கிளாஸ் வைஸாக பிளேலிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஒர்க் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.